இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். சரி மாலா. ஏம்மா மர்மவள, கொஞ்சம் இப்படி வாயேன். என்னத்த? உட்காரு. என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய. என்ன மந்திரம் போட்ட? அதுவா, ட்ரீட்மெண்ட். அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்ல. நான் மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆடா என்னது போ, நான் உன் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? மாலா மாலா நானு. சரி வாங்க. போடு. என்ஜாய் எம்ஜிஎம். ஓட்டு ஏன் இப்படி சைடு வாங்குதுன்னு தெரியலையே. ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல மும்தாஜ், இங்கதான் யாருமே இல்லையே, இப்பவாவது உங்க முக தரிசனம் எனக்கு கிடைக்காதா? ஏன் சும்மா சும்மா மும்தாஜ் மும்தாஜ்னு சொல்றீங்க? இப்பதான் நான் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பேரை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஓகேங்க. இருந்தாலும் மும்தாஜ், உங்க முகத்தை தான் என்னால பார்க்க முடியல, உங்க காலையாவது காட்டுங்களேன். இல்ல, அதாவது ஒரு பாத காணிக்கை, உங்க வெள்ளி காலுக்காக ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். How sweet of you. மெதுவா பார்த்து மெதுவா. நீங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு இந்த ஸ்டூலும் ஒரு காரணம். ஓகே ஓகே. என்ன பாக்குறீங்க? இல்ல, திருமலை நாயக்கர் மஹால்ல தான் நான் இந்த மாதிரி தூண்லாம் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு இங்க தான் பார்க்கறேன். இட்ஸ் a compliment for you. மாட்டிக்கிறேன். அப்படிதான், அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. சாரி மம்ஸ், இன்னொரு காலையும் காட்டினாதான் இதை மாட்ட முடியும். ப்ளீஸ். ஓ மை காட், ரைட் லெக் மாதிரியே லெஃப்ட் லெக்கும் இருக்கு. சேம் 5 fingers. பரவாயில்லைங்க, போனா போகுது, வேற பேக் வாங்கிட்டானே. பாக்கெட் மணி 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 2 lakhs, 2 லட்சம் போயிடுச்சா? இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொலுசு வாங்குனது போக மீதி 4,90,000 ரூபாய் எங்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாமே நீ உங்களுக்கு தானே. ரியலி? யா, போலாமா? மும்தாஜ், உங்களுடைய சின்ன வயசு ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருது. முதல்ல ஓடுனீங்க, அப்புறம் போட்டிங் பண்ணீங்க. ஒரே ஒரு ஆசையை தவிர. என்னது? உப்பு மூட்டை தூக்குறது. உப்பு மூட்டை ஏறணும்னு ஆசையா தான் இருக்கு. யார் தூக்குவா? என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பா நான் தூக்க மாட்டேனா? நிஜமா? யா, வாங்க வாங்க, கைய போடுங்க. கட்டி பூடிங்க யோசிக்கிறீங்க. கண்ணால கண்டபடி கட்டி பூடி. சிகரெட் குடிக்காமலே புகை விடுறீங்க. லோடு ஜாஸ்தி, அதான் புகை வருது. உப்பு மூட்டை ஆசை சரியா போச்சு. நீங்க ஹோட்டலுக்கு போங்க. நீங்களும் வாங்க. இல்ல, நீங்க முன்னாடி போங்க மும்தாஜ், நான் பின்னாடியே வரேன். போங்க போங்க. ரொம்ப வெயிட்டா இருக்காங்களே. கட்டி பூடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. எம்ஜிஎம்ல இந்த கேம் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். உங்க இடுப்பை நான் தொடணும்னு நினைச்சேன், என் இடுப்பை நீங்க தொடற மாதிரி ஆயிடுச்சு. மும்தாஜ், நான் இப்போ ஒரு சாதாரண கைடு, ஆனா எனக்கு பிடிச்சிக்கிச்சு சைடு. அதுல போய் நீங்க கை வைக்கலாமா? ஆனா நீங்க மனசுல நடத்திட்டீங்க ரைட். கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. என்ன உப்பு மூட்டை தூக்குனதால தானே உங்களுக்கு இடுப்பு வலி வந்துச்சு? எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்தீங்க? எல்லாம் ஒரு சின்ன ஆசைதான். சினிமாவில் பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜய் இவங்கெல்லாம் உங்களை தூக்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு நானும் உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அது என்னடா சுளுக்கிக்கிச்சு. அவங்களால மட்டும் எப்படி உங்களை தூக்க முடியுது மும்தாஸ்? அதான் கேமரா ட்ரிக். அதுவும் ட்ரிக்கா? சுளுக்கு போயிடுச்சா? ஆமா, இடுப்புல போயிடுச்சு, ஆனா இதயத்துல வந்துருச்சு. என்ன பாடி வச்சிருக்கீங்க? சாரி. பாடியை பில்ட் அப் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தானே என்ன தூக்க முடியும்.
அப்ப கூட நீங்க டயட்டிங்ல இருந்து ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆம்பளைங்க நாங்க தான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் சொல்றீங்களே மும்தாஜ். விளையாடாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே மும்தாஜ். ஐயோ, என்னாச்சு? நான் எப்பவுமே ஃபாரின் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லனா அலர்ஜி ஆயிடும். ஐயோ என்கிட்ட பொன் வண்டு சோப்பு தானே இருக்கு. துணி துவைக்கிற சோப்புங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் டிராயரை திறங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க என் மேஜர் டிராயர் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா உள்ள அமௌண்ட் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போய் எத்தனை பார் சோப் வேணாலும் வாங்கி போட்டு தேய்ச்சி போட்டு குளிக்க. ஆஹா, இதை விடக்கூடாது. இந்த மும்தாஜ் என்ன வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். நேத்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது கூட வெயிட் பார்த்தாங்க. ஆனா நான் எட்டி பாக்குறதுக்குள்ள கார்டு எடுத்து கபால்னு பேக்குள்ள சொருகிக்கிட்டாங்களே. அதான் பேக் இருக்குது. எனக்கு வந்து சீட்ல எல்லா ஆசையும் நிறைவேறும்னு வந்திருக்கு. மேடத்துக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? வெயிட்டே போடல, ஆனா ஏதோ ஒண்ணு பிரிண்ட் ஆயிருக்குதே. தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள், மிஷின் உடைந்து விடும். என்ன சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு? கந்தசாமிங்கிற பேரை கேட்டாலே கதற பல பணக்காரங்க இருக்காங்க. அதுல ஒரு ரைஸ் மில்லோட பார்ட்டி நம்பரு என்கிட்ட இருக்கு. ஆந்திரா பார்ட்டி ரெங்காராவ்னு பேரு. போன போடுங்கனே, ஆயிரக்கணக்கில் கேளுங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. அருமையான யோசனை. எங்க நம்பரை சொல்லு. உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதே. ஓகே சார். ஹலோ, ரைஸ் மில் ஓனர் ரங்காராவுங்களா? சாரி சார். ஐயா யாருங்க? என்ன குரலை கேட்டா தெரியலையா? நான் தான் ஊரே கிழக்கிற கந்தசாமியா. அடச்சி பரதேசி. அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்த பயதானடா நீ. ஆமாங்க, ஆமா. நீங்க யாரு? நான் தான்டா டிஐஜி பரந்தாமன். டிஐஜி பரந்தாமனா? ஐயா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கீங்களான்னு சும்மா கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க ஐயா. என்னையே செக்அப் பண்றியா நீ? ரைட்டாங்க. போலீஸ் இருக்குது பாரு. எங்க உலக்கறம் பாரு. டேய், ஐயோ பிடிச்சா மறுபடியும் குளிக்க வைப்பாரு. நான் சொல்றது அப்படியே எழுது. உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான்டா. எழுதுறான். அவன் கந்தசாமிகிட்ட போய் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், காது குத்தணும், வீடு கட்டணும், ரோடு பண்ணணும் எழுதி வைக்கிறான். ஆனா உங்க அண்ணன் என்ன எழுத போறேன் தெரியுமா? கந்தசாமி, உன் திருமுகத்தை ஒரே ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு கண்ணீர் மல்க எழுத போறேன். அதை பார்த்துட்டு சென்டிமெண்ட்ல லாக் ஆகி ஏதோ ஒரு கெட்டப்பில் வந்து என் காட்சி அளிப்பான். அந்த நேரம் பார்த்து வீடு பூரா செட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமராவோட அவனை ஷூட் பண்ணி உலகம் பூரா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவேன். டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல ஒன்னே ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவான்டா. ஒபாமாவுக்கு. இப்ப எழுதுறான். எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? டேய், நீ கிரேட்டா. முடி கொட்டினவங்க பூரா மூலக்காரங்கன்னு நிரூபிச்சுட்டடா. நாகலிங்க பூனே நல்ல தகுடமா. நீங்க உண்மையிலே ஒபாமா ஆயிருவீங்க. அந்த சீட்டை கொடு, நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன். டேய், ஓவர் நைட்ல ஒபாமாடா. இந்த துருப்ப வச்ச நான் அவனை பிடிக்கல. என் பேரு தேங்காய் கடை தேனப்பல்லடா. கடையை காலி பண்ணிட்டு அப்புறம் தேனப்பன் நோன பண்ணிட்டா. அது எவன்டா மழை வரைக்கும் பால போடுறது? மடப்படா. டேய், ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கடா. தேங்காய் கடையை போனாலும் தேங்காய் அந்த தேனப்படம் விட்டு போகாரா. தெரிஞ்சுக்கங்கடா. கட்டிட்டீங்களா? கட்டிட்டுப்பா. ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலையே? அண்ணே, நீங்க விட்டாலும் விடுவீங்கண்ணே, நான் விடவே மாட்டேன். ஓப்பனிங்ல உங்க அண்ணன் உலக அளவுல ஃபேமஸ் ஆக போறான்டா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல இருந்து எண்டுல ஓவர் நைட்ல ஒபாமா ஆக போறான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ஒண்ணு விடாம தீட்டி விட்டாடே. உலக லெவல் ஃபேமஸ் இருந்து எழுதி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமரால ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அது அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கந்தசாமி கவுனிச்சுக்கங்க. ஐயோ, எப்பல பாவி பயலே. மேட்ரை மட்டும் எழுதுனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே எவனோ தப்பா எழுதுனதுக்கு பொம்பளை கெட்ட பிள்ளைலாம் வந்து அடிச்சிருக்காரு. இப்ப இந்த லெட்டர் பார்த்துட்டு என்ன எந்த கெட்ட பிள்ளை வந்து வெளுக்க போறான் தெரியலையே. இப்ப நான் கட்ட சீட்டை எங்க தருவேன்? கடல்ல பாருங்க. எங்களை இந்த மாதிரி சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கண்டுபிடிச்சு பறவை பூரா பல்கா இருக்கான. என்ன பண்ணுவேன்? எங்க வச்சு ஹை ஹையா ஹை ஹையா ஹை ஹையா ஹை. என்ன வாத்தியா மாதிரி பொண்டாட்டி போடலாம் நீ அலச ஆரம்பிச்சுட்ட? அடச்சி கண்ணை கழுவிட்டு பாடுறா. இதென்ன பொண்டாட்டி போறதையா? என்னுடைய சிங்கப்பூர் லுங்கிய நானே துவைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம லுங்கியா இருந்தாலும் பொம்பளை விட்டு தான் துவைக்க வேணும். அதுதான் ஆம்பளத்தனம். வாஸ்தவம் தான்டா. அவ வீட்டுல இருந்தா இதெல்லாம் செய்ய சொல்லலாம். அவதான் அதிகாலையிலேயே எஸ்கேப் ஆயிடுறாளே. மச்சான்,
ஒரு அருமையான வேலை ஒரு கிடைச்சிருக்கா. ஆமாடா, மாசம் 5000 ரூபாய் சம்பளம். எங்க எங்க செங்கல்பட்டுல. செங்கல்பட்டுலயா? மெட்ராஸ்ல இருந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டா? 52. இந்த வேலைக்கு நான் வரலடா. ஏண்டா? ஏற்கனவே என் பொண்டாட்டி வேலைக்கு போனதுல இருந்து எங்களுக்குள்ள ஒரு டச்சிங்கே இல்லாம போயிடுச்சுடா. இப்ப நானும் டெய்லி செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒட்டு உறவே இல்லாம போயிரும்டா. டேய், உனக்கு ஒட்டணும் உறவாடணும் அவ்வளவுதானா? அதானடா லைஃப். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ என்ன சொல்ற? தொழில மாத்திட்டியா? வேற இங்க இருந்து செங்கல்பட்டு போறோம். செங்கல்பட்டுல வேலை கிடைச்சவன அங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பார்த்து ஒரு 4 மஞ்சக்கரை வாங்கி அந்த கழுத்துல கட்டி மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் பூரா நம்ம காலடியிலே விழுந்து கிடப்பாரா? எதுக்காக? 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சனும். அதானே மச்சான், சூப்பர் ஐடியா கொடுத்தான்டா. டேய், நாம நேரடியா செங்கல்பட்டுக்கு அடுத்த பஸ் பிடிச்சு போறோம், வேலையில சேர்றோம், சின்ன வீடு செட்டப் பண்றோம், இவ்வளவு கொழுப்பெல்லாம் அடக்குறோம். டேய், ஆண்டி மடம் கட்டின மாதிரி கட்டாதீங்கடா. முதல்ல ஒரு வேலையை தேடுவோம், அப்புறம் சின்ன வீடு வைக்கிறத பத்தி யோசிப்போம். டேய், நாம வேலையில சேர்றதே சின்ன வீடு செட்டப் பண்றதுக்காகத்தான். அதை நீ முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. பாத்தியா, மணி அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? சின்ன வீடு வைக்கிறதுக்குன்னே நல்ல சகனம். நல்லா முடிவு பண்ணிக்க. நான் தயாராயிட்டேன், நீ தயாராயிக்க. ஹலோ, ராமநாதன் ஸ்பீக்கிங். உங்க வீட்டுக்கு பேசுறேன். ஐயோ, நீங்களே பேசுங்கக்கா. ஹலோ, நான் சுகுணா பேசுறேங்க. நாங்க 3 பேரும் 6 மணிக்கு மேல ஓட்டி செய்ய போறோம். வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் பசங்களை அழைச்சிட்டு வர சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன். ஐயோ, அப்படி இல்ல, இப்படி. ஹலோ, நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேங்க. மிஸ்ஸா? இங்கிலீஷா? நேரம் தான். சொல்லுமா. என் வீட்ல ஒரு தண்டசோர் இருக்க, அதுகிட்ட சொல்லி புள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வர சொல்லிடுங்க. அந்த கருவாப்பையிலுக்கு ஏத்த வேலைதான். சொல்றேன். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க மிஸ்ஸஸ் பேசணுமா? இந்த பேசு. என்னங்க, இங்கிலீஷ்ல பேசு. நம்ம தான் இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறோம்ல. ஹலோ. என்னங்க மேடம், நீங்களும் லேட்டா தான் வருவீங்களா? ஆமா. நான் வர வரைக்கும் சும்மா இருக்காம சாதம் வடிச்சு சாம்பார் வைக்கிறீங்க. என்னது, நான் சமைக்கிறதா? ஏய், என்னடி தண்ணி கண்ணிய போட்டு உளறியா? வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க சமைக்காம வேற யார் சமைப்பா? சமைக்க தெரியலனா பீரோல சமைப்பது எப்படிங்கிற புக் இருக்கு, அதை பார்த்து சமைக்கிறீங்க. அப்படி போடு. அண்ணே, ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசி போட்டுருக்க. ஏசியும் காணோம், ஒண்ணே காணோம். எவையா படம் பாப்பா? ஏசி தியேட்டர்னு எவன் சொன்னா உனக்கு? போர்டுல போட்டுருக்க. ஏய், காரசிங்கங்கிறது என் பேரு, ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா. என்னையா அப்பன் பேரு? ஆரிச்சாமி. ஆவுக்கு ஏ, சாவுக்கு சி, அதான் ஏசி. எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட், அதுல 3/4 ரூபா கடை, இதுல உனக்கு ஏசி. நம்ம மோசம் போயிட்டோம். என்னடா நியூ படத்தை திருட்டு விசில பாத்துட்டு இருக்கானுங்கண்ணே. திருட்டு விசிடியா? நீ கண்ணால பாத்தியாடா? சிம்ரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு ஆடுதுனே. டேய், அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல இருந்து முன்னால வா. ரொம்ப சேட பண்ணாங்க. உண்மையிலே திருட்டு விசில பணம் பார்க்கறடா. அடிச்சு தூசம் பண்ணுங்கடா அவங்கள. திருட்டு விசில பணம் பாப்படி. வேடா நோகாம நொங்குதீங்க. அது திருட்டு விசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் பணம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா. அத வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விஷயத்துல பணம் பார்த்தா 5 லட்சம் அபதாரம், 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன தைரியம்டா? எருமமா பயற. திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாலாரி மூணு கதவை. ஐயோ, பிரமாதம். அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா, இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கேன். கண்டா, உன் பேரை எவனும் மிஸ்யூஸ் பண்றான். அதை வச்சு அம்புட்டு பண்ணி என்ன யூஸ் பண்றாங்க. இனிமேல் தாங்க முடியாது, வாங்க முடியாது. அதனால நானே இறங்கி அவனை கையும் குளமா பிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சு உன் பேரையும் காப்பாத்தி என்னோட உடம்பையும் காப்பாத்துற. என் பேரு தேங்காய் கடை தேடப்பண்ண. கடையை காலி பண்ணிட்டல, அப்புறம் என்ன? கடையை வேணா காலி பண்ணலாம்டா. அடமொழியை அழிக்க முடியாத பேப்பர.
கந்தசாமிங்கிற பேர்ல வண்டி என் கண்ணால அவனை காட்டி கொடுத்துட்ட. இப்ப பிடிக்கிறவன எஸ்கேப்பா. அந்த வண்டியை ஃபாலோ பண்றான். அந்த வண்டி எங்க போகுது? யாருக்கு தெரியும்? சரி வாடகை விழுந்துருவா. வாடகையா? இவனை வேற மாதிரி டீல் பண்ணிட வேண்டியதான். நான் யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். டெடெக்டிவ் எஸ்ஏ இன்ஸ்பெக்டர். எஸ்ஏவா இன்ஸ்பெக்டரா? எஸ்ஏ. இதுல யார் பெரிய ஆளு? எஸ்ஏ தானே முதல்ல சொன்னேன். அப்ப அவர் தானே பெரிய ஆளு. நான் எப்படி நம்புறது? கொஞ்ச நேரம் போலீஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டாம். ஆமா முருகா ஆட்டா. இப்ப என்ன சொல்ற? நம்புறாங்க. எல்லா வண்டியை எடுக்க. நல்ல வேலை திருப்பி அடிக்கல. அத்தீவன் பாட சொல்லி அடிப்பானே. கும்பரையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய் ஆட்டோ பின்னாடி போகுது போடி. லட்சுமி லட்சுமி இல்ல நில்லு. டேய் நீ ஆட்டோ திருடன்ல. இவன் கிட்டே வா. இவன் அன்னைக்கு சேவல் கட்டப்புல இருக்கும் போதே உரி உரின்னு உரிச்சானு. இன்னைக்கு எஸ்ஏங்கிற கட்டப்புல வந்திருக்கிறேங்கிற ஆட்டோக்காரன் போட்டு விட்டான்னா கொண்டு குழம்பு வச்சு கடக்கு முடக்குன்னு குடிச்சிருவானு. ஐயோ பாக்குறானு. அவன் யார் உள்ள படுத்திருக்கிறது? அவன் சொல்லாதீங்க சார். அவர் உங்களோட பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசரா? வர சொல்லு. எஸ்ஐ சார் வெளியே வாங்க. ஐயோ இவன் வேற எஸ்எஸ்ஆர் நம்பி யாருங்கிறானு. டேய் இவனை போய் பெரிய ஆபீசர் நீயா? கொய்யால இவன்னு சொல்லாதீங்க சார். டிடெக்டிவ் எஸ்ஏ. டிடெக்டிவ் இல்ல வை. சேவல் வேஷம் போட்டு சின்ன பெண்ண வேணவன் தானே? ஆமாங்க ஐயா. எதுக்காகடா இந்த பிட்டு? அது இந்த கந்தசாமிங்கிற பேர்ல ஒருத்தன் போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் சார். அவனை கையங்களவுமா நானே பிடிச்சலாங்கிறதுக்காக இப்படி ஒரு பிட்டு. கந்தசாமி நீ ஆமா நீ என்ன கந்தசாமிய பிடிக்கிறதுக்கு ஏசியா? இல்ல சார். டிசியா? இல்ல சார். இல்ல பிசியா? அந்த மாதிரி போஸ்டிங் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்லை சார். கவர்மெண்ட் இதை உனக்கு அலாட் பண்ணணுமா? பண்ணா நல்லா இருக்கும். நான் கூட கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். வா நானே அலாட் பண்றேன். எத்தனை பேர் போஸ்டிங் இனிமே தமிழ்நாடு போலீஸ் கண்ணுல பட்டே உரிச்சிருவேன். வாடிப்பா வண்டி எடு. டேய் 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 வாடா. என்ன சார்? இங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நக்கல. இப்ப நீங்க அடிச்ச அடியில டோட்டல் சேனலும் ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஓபன் ஆகிறதுக்கு எப்படி 5-6 நாள் ஆகும். சிப்பா ஆகட்டும் சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னைய கொஞ்சம் உங்க வண்டியில ஏத்தி என் வீட்டு வரைக்கும் அந்த கண்ணதுக்கு இதே கன் மாதிரி பிரமாதமா இருக்கு. வண்டி எடு. நல்லா பிரியாணியா திம்பாம் போல் இருக்கு. என்ன குத்துறாயா? ஏண்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? வக்கப்பார குளத்து வந்திருக்கிறோம். தீப்பெட்டி எல்லாம் எப்பறா செய்ய தொழில் சுத்த வேண்டாம். இப்ப என்ன பண்றது? அண்ணே அங்க பாருங்க தீப்பொறி திருமுகம் வரலாம். நீதான்டா வாடா. டேய் யாரு எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற? யாரா நீங்க? அத விடு. உன் பேர் என்ன? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டது இல்லையா? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? பேரை கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா. அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. அக்னி குழம்பா? என்ன தெர்றா? ஆத்தி கல்லு. இங்க பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கிடக்குமே, அதுக்கு எடுக்க பாக்குற நீ. சரி அக்னி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து. வக்கப்போர் எரிதான்னு பாப்போம். ஒரு கரண்டி எடுத்து இதுல ஊத்தவா? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தீப்பொறிங்கிறது அடமொழி. ஒரு விரல் கிருஷ்ணாராவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ஒரு விரலோட தெரிஞ்சாரா? பஞ்சு அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பஞ்சு கடையா வச்சிருக்காரு? படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா? பறவை முனியமான ஒரு கிளவி தெரியுது. அது என்ன ரெக்கைய வச்சுக்கிட்டு பறந்துகிட்டா இருக்கு? பிக்காளி பட. என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத. பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கு? யாருக்கும். சரி போ. ஐயோ யார் அங்க பாஸ் கிட்ட ஒம்பிழுத்தது? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ். இவங்க கிட்ட எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய் ரெண்டும் கலந்து நான் பேசி என்ன போ சொல்லிட்டாங்கடா. வாடா போம்டா. டேய் எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வை,
பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. உரசினாத்தான் எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி உரசி. அப்படிலாம் உரசி எங்கேயுமே இருந்து உள்ள முள்ளு கம்பிடா. முள்ளு கம்பி குத்துடா. ஐயோ ஐயோ எரியுதா? ஐயோ எரியுடா. எங்க புகையே வரல. ஐயோ ரத்தம் கொட்டுது. முள்ளு கம்பிடா. ஐயோ கம்ப்யூட்டர் இருக்காத பிச்சு விடு. இங்க திரும்ப. தீ வரலையே. அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பொறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. நாங்க தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வைக்க போற கொளுத்திக்கிறோம். வாங்கடா. மூஞ்சிய பாரு. தீப்பொறி திருமுகம். பாஸ் என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். இப்ப நீ குடிச்ச பாலு ரத்தமா வரப்போகுதுல்ல. ஏன் சார் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம். வந்து உட்கார வேண்டியதானே? நாங்க ராஜா உங்களோட எல்லாம் சேர்ந்து உட்கார முடியாது. அப்ப பஸ்ல எப்படி உட்காருவீங்க? உன் மடியில உட்காருங்க. வாய முடிக்கிட்டு வாமா, வயிற்றுச்சல. மூஞ்சிய பாரு. பொது ஜனங்களே நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் மழை பெய்யுதா? என்ன ராஜ பரம்பரை நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்ச நீ காயிலாங்கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்த. எங்கடா அது? அது சாரட் வண்டி. ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்குது. ஏன்டா புழுகுற? என்ன? குதிரைக்கு இறைய போடாம தடுமாறி கீழே விழுந்து செத்து சுண்ணாம்பா போச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ விஷமிகள் வதந்தியை பரப்பியிருக்காங்க. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் யார்கிட்ட பேசுறா? என்ன? நீ இப்ப எங்க போகணும்னு சொல்லு, நான் இறக்கி விட்டு போறேன். ஏறு. சிச்சே, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா. சகலேங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறா. முடியாது. இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தீனா என்ன ஏத்திட்டு போக மாட்டியா? ஏறா. சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண டேய் முடியும்? டேய், பச்சை தண்ணிய குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரையா மூஞ்சி முகம். டிரைவர் வண்டி எடுப்பா. எப்படா இங்க வந்த நீ? அப்பவே வந்துட்டேன். கொஞ்சம் பெட்ரோலை செக் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன் நீ. ஏய் இங்க வா. அந்த எட்டயபுர மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட். ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்ம ராசா பசிக்குது ஐயா. அடாடா, ராஜா கிட்ட கேட்டியா? என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இதை வச்சுக்க. ஐயா சட்டையில என்னென்னமோ இருக்குங்க. அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா? போயா மகராசனா இருக்கியா? ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமாடா? அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான்? நில 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 மடக்கிட்டாயடா. இறங்க. என்ன லைசென்ஸ் இருக்கா? என்னைய வழக்கமா காசானே கேப்பீங்க, இப்ப லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க? லைசென்ஸ் இருக்கா இல்லையா? லைசென்ஸ் இல்லாம ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இருக்கா இல்லையா? சட்டையில இருக்கு. டாக்ஸ் டோக்கன் இருக்கா? சட்டையில இருக்கு. ஆட்டோ பர்மிட் இருக்கா? சட்டையில இருக்கு. சட்டைங்கடா. ஏயா ஐயா மல்ல சகல. எஸ். அந்த சட்டையறா. எந்த சட்டை? அதான்டா உள்ள ஓரமா தொங்க விட்டுறல காக்கி சட்டை. அது ஓ சட்டையா? ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணிட்டா. யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. டேய் அதுல என்னென்ன வச்சிருந்த தெரியுமாடா? என்ன? லைசென்ஸ், ஆர்சி புக், ஆட்டோ பெர்மிட், ரேஷன் கார்டு, வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை முதல் கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா. அவ்வளவுத்தையும் எடுத்து பிச்சைக்காரனை கொடுத்துட்டு பேசுறியா பேச்சு? இந்த வாட்டி மிஸ் ஆறா. போலீஸ்கார மேல கை வச்சுட்டடா. என் சகலையை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா நீ? டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க தானா அது? சார், அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சார். நீங்க மப்டியில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு? போலீஸ்காரங்களுக்கு பொறையும் டீயும் கொடுக்கறவன். படி அளக்கிற சாமியாச்சே நீங்க. எங்களுக்கு கொண்டு அவங்க தான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? கடிச்சு கொதறிடுவேன். வரவே போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. டேய் உட்காருங்க. உட்காரு. இங்க வா. அவங்க அடிச்சது பத்தாடா, நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா, செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்குறியடா. அதான்டா அடிச்சேன். மச்சான் மச்சான் மச்சான். நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு. விக்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு 3 சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க 3 பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை வச்சு சொல்ற? ஜோசியமா பாக்குற நீ? உங்க 3 பேர்த்தோட முதல் எழுத்து சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, வேக்காப்பா.
அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தடவை சொல்லு. விஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதேஷ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா யோ, நான் முன்னேறணும் இல்லையா நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுங்கறல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்த பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ, என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே இதான். காலை டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம் தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லக்கூடாதா? சரி சரி, நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? ஏய், எனக்கு போயா. உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? ஊட்டி விடுறியா? எந்திரா போல, எந்திரா. சாப்பிட மாட்டேங்க நானே. ஐயோ பயலே, ச்சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஜாமீன்ல எடுக்க வந்து. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, என்னப்பா? மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் நான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி, தாயில்லாமல் நான் இல்லை, கொஞ்சம் வண்டி நிறுத்து நிறுத்து. கண்ணு தப்பா நினைக்காத கண்ணு, நாங்க 3 பேரும் தண்ணி அடிக்கிறோம். 2 கப்பு தான் இருக்குது. அந்த கப்பை கொடுத்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு திரும்ப கொடுத்துறோம். மாமா மாமா மாமா, இந்த பொறுக்கி பசங்க எங்க கிட்ட வம்பு இழுக்குறாங்க மாமா. இவங்க கிட்ட நீ யாருன்னு காட்டு. இவங்களை சும்மா விடாதீங்க மாமா. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். வந்துருவீங்களா மாமா? அப்படி எல்லாம் கேட்கப்படாது, போங்க. மாமா நான் மாமா தான். மாமா நீ வசமா மாட்டாரு. யாரா எங்க அக்கா மகள்கிட்ட உரண்டை இழுத்தது? நாங்க தான்டா உரண்டை இழுத்தேன். அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது, அது நல்லது. யாருக்கு? யாருக்கோ. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏற்றி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா என் கன்று. சரி அதை விடு. நீ இப்ப ஒரிஜினல் மாமான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. நாங்க 3 பேர் இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற 2 பீஸை எங்கள்கிட்ட அனுப்பி வை, அதை நாங்க திருப்பி அனுப்பி வச்சிடறோம். மறுபடியும் எங்கள்கிட்ட அனுப்பி வை. இப்படி அனுப்பிச்சுக்கிட்டே இரு. உனக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துடுறோம். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. என்னடா அவங்ககிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு
இப்ப நீயே போய் அவளை கூட்டிட்டு வந்து இருந்து திரும்ப கூட்டு போனோம். அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு. பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்க இங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவாரு. அடடே, என்ன வேலை பாக்குறாரு? உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு. என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாராமே, பரவாயில்லையா? வசதி இருக்கிறப்போ ஆட்டோ ஓட்டினா என்ன, பஸ் ஓட்டினா என்ன, எனக்கு அது இல்ல குழப்பம். பையன் ரொம்ப சுமாரல்ல இருக்கான். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம். இவன் கலர் போட்டோலயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். இப்படி ஆத்தாலும் மகளுங்களும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப 2 பெண்களும் ஔவையாராக வேண்டிதான். என்ன மாலா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அப்பா கேட்டீங்கல்ல? இந்த பாரு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை உன் பொண்ணு உன்ன மாதிரியே பாட்டுல சொல்லிட்டா பாத்தியா? அப்பா, மாலா மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் என்னதான் தரகர் மாப்பிளைய பத்தி பில்டப் பண்ணாலும் நாம 2 பேரும் மாப்பிளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும். ஹலோ, ஓஹோ ஸ்டுடியோ தான் ஓனரா? ஓஹோ ஓனர் தான் பேசுறேன். யார் அண்ணா பேசுறது? உங்க புருஷன் போட்டோ ஓஹோன்னு இருக்கு. அவர் உயிரோட இருந்தப்ப பிரேதகளையா இருந்தாரு. செத்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அதாவது உங்களை விட்டு தப்பிச்சுட்டாரா? அனுப்புறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? இப்போ வந்து சரி, யாராவது கஸ்டமர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படியே வந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் பிரிண்ட் போடாமல வச்சாங்க நினைக்க மாட்டாங்க? என்னங்க பண்றது? டார்க் ரூமுக்குள்ள இருந்து மத்தவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்து நான் மட்டும் நெகட்டிவாவே இருக்கிறேன். அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. ஏன் இளையராஜா டியூன் உனக்கு பிடிக்காதா? அதை புடிச்சு போய் தாங்க பாடுறேன். நீ நினைக்கிற அதான் இளையராஜா டியூன், ஆனா அது இல்ல. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காதுல இரும்பு கம்பி எடுத்து கொடாயிர மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன எடுத்த? 2 கல்யாணம், 2 விவாகரத்து, 2 மரணம். முண்டம், இதெல்லாம் வியாபாரத்துக்காக மாடா. பெரிய ஆளுங்க ஸ்டைக்கு, உண்ணாவிரதம், ரோடு மறியல், இதை தாண்டா எடுக்கணும். பெரிய ஆள்கிட்ட போனாலே சந்தேகப்படுறாங்க. என்ன எப்படி? கேமராவை திருடிச்சு வந்துருப்போம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தா இந்த கேமராவை நீ ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்குமா? நீங்க போனா? நாங்க போனா நினைக்கவே மாட்டாங்க. எங்க லுக்கே ஒரு ராயல் லுக்குடா. நீங்க ராயல் முகமுடி திருட கல்லூலி மாங்கா மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் ராயல் லுக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் முகமூடி திருட கல்லூரி மங்கா எல்லாம் இல்லடா. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ரொம்ப பேசின, தலை மேல தார ஊத்தி. என்னம்மா நீங்க ஏன் தர என்ன வச்சீங்க? பின்ன என்னடா, சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கிடானா புதன்கிழமைங்கிற, புதன்கிழமை தேய்ச்சிக்கிடானா சனிக்கிழமைங்கிற. இப்படியே இருந்தா ராத்திரி பகல் கண் முழிக்கிற உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒன்னத்துக்கு ஆகாது. ஆனா நான் என்ன தேய்ச்சி மட்டும் குளிக்க மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தா அப்ப தேய்ச்சிக்கிறீங்கல்ல? எனக்கு வரப்போறவளு என்ன தேய்ச்சி தான் குளிக்கணும்னு சொல்றல இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அம்மா, அப்ப எனக்கு பண்ணி வச்சிருங்க. நான் 3 வேளை என்ன தேய்ச்சி குளிக்கிறேன். சும்மா இவ ஒருத்த இப்ப என்ன பண்ணுங்கிற? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா என்ன தேய்ச்சி மட்டும் நான் குளிக்க மாட்டேன். சரி, இப்படியே உட்கார்ந்துரு. சரியா போச்சு. புள்ள பாசத்துல அம்மா தலையில இவ்வளவு என்ன ஊத்துனாங்கன்னா, வரப்போறவ புருஷன் பாசத்துல எவ்வளவு எண்ணெய் ஊத்த போறாளோ. ஆமா, தண்ணி எவ்வளவு திக்கா இருக்கு? இது தண்ணி இல்லங்க, எண்ணெய். அண்டா எண்ணெயா? இதை விட பெரிய அண்டாவா இல்லையா? வேணும்னு கொண்டு வரவா? போதும் போதும் தேய். நீ தேய்க்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உன் கையால தேய்க்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல தேய். பூ போல இருக்கிற உன் கையால மறுபடியும் தேய்.
என்ன கரடி குடி தைக்கிற மாதிரி இருக்கு? பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் கொடு. முத்தம் முள்ள மண்டை கொடுத்த மாதிரி இருக்கு. நான் கொடுத்தா அப்படிதான் இருக்க. நீயா? நீ எப்ப வந்த? நான் முதல்ல இருந்து இங்கதான் இருக்கேன். நீ தான் இடையில எங்கேயோ போயிட்டு வந்துட்ட. நீ எங்க போனாங்கிறது எனக்கு தெரியும். இப்பவே அம்மாட்ட போய் சொல்றேன் பாரு. அம்மா, இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டீங்க, வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல, சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனிச்சாமி மோனேல. என்னப்ப? என்னடா அப்படி பண்ண பாத்துட்டு உள்ள வராம போய்க்கிட்டீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? ஒன்னு யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுகிட்டு பாரு, பிறந்துகிட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடத்தல பிச்சைதான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில்னு படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? குத்துவீங்களா? திரும்பியா பாக்குறேன். யாரா ஏமாத்துறே? யாரா ஏமாத்துறே? அங்க எப்ப வர மண்டைய பணம் பாக்குறேன். நெத்திய பொழந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்போம். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ் ஃபுல்லு. இத ஆணில மாட்டிரு. இத இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. வெடிகுண்டு. நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க. நீங்க யாருக்கு அப்பாங்களா? மாமே. ஆமாங்க. பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 முறைவாசல் இருக்குதானுங்க செய்ய. நீங்க எத்தனாவது முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மடியில மகேஸ்வரிய உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவன் நானு. ஓ ஆசாரிங்களா? என்னடா இது? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எறாத. என்ன இது? ஹை ஆப்பிள். மாங்காயா? சரி மாங்கா. கரெக்ட். இது என்ன? ஆடா சக்கரைங்க. சாம்பல்னு சொல்லி தொலைங்க. சரி சாம்பல்யா. இந்த பார், நீ பாக்க வந்தே அந்த பொண்ணு விரும்பி விடாம திங்கிறது 2 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுகாம இருக்கிறான்னு அர்த்தம். அது வெய்ய காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பஞ்சமா இருக்குங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறேன். அதுல குடும்பத்தோட குளிச்சு கும்மி அடிக்கிட்டு. நீ அவளை குளிப்பாட்டுறது இருக்கட்டும், ஏற்கனவே அவளை ஒருத்தன் குளிப்பாட்டி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். 3 மாச கர்ப்பம். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஐயோ 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 அம்மா அம்மா என்ன விட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிட்டியா? ஆமாங்க. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க.
அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம். என்ன கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா. கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுக்கணும் அவ்வளவுதானா? ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏய் இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவனுக்கு கை கொடுக்கலாமாடா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொறியிறது, இதுல விட்டு சொறியிறது, சொரிஞ்சிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகம்? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே? இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்குற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்ட போயிருவா. போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய் என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவன் கடையில போணும். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல கிளவிகளுக்கு எதுக்கு? ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தென்காசி வேற அடி குண்டானிகளாம். எங்க கிட்ட முறைச்சிட்டிய ஈவ்டி சிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதள்ளி நசுக்கிடுவோம். தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? இருக்கிற அரண்மனையில ராஜா. அம்மா என்னாச்சு மாமா? என்ன நடந்துச்சு? முதுகு கிழிஞ்சிருச்சு. யாருக்கு? வேணா விட்டு. வேற ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஆமா, இப்ப இன்னொரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனையா? எல்லாம் ஒரு மாசம் ஆகும் சொல்லுங்க. ஓட்ட போடல அந்த புண்ணு ஆறதுக்கு ஒரு மாசமாச்சு ஆகும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க. மாமா, நாங்க பிரச்சனைன்னு சொன்னது வெளியில இல்ல, வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ளயா? அட பாவில அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்கே விட்டானுங்களா? ஆமா மாமா இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமா, அப்பா அக்காக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காரு. ஆமா, மாப்பிள்ளை பாக்குறானுங்களா? விதவை வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா? ஐயோ சும்மா டயலாக் பேசாதீங்க மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஐடியா கொடுங்க. ஐடியா? என்ன ஐடியா சொல்லுங்க மாமா. அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற இடம் கிடைக்கலையா? மத்த நாள்லாம் தொடவே மாட்டீங்க, இன்னைக்கு மட்டும் அங்கேயே. அம்மா மாமா, நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்பதான் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படின்னா ஒண்ணு செய்ய. உன்னை பொண்ணு பார்க்க வர்ற அம்புட்டு வெளுக்கு காப்பில எலி பாசனத்தை கலந்து கொடு. அம்புட்டு வெளுக்கு சாகட்டும். எல்லாரும் செத்துட்டா நாங்க ஜெயிலுக்கு போடுவோமே. போயிட்டு போங்க. யாரு கலந்து கொடுத்தாங்கன்னா ஓத்தாப்பன்னு சொல்லி 2 பேரும் அப்ரூவ் ஆயிருங்க. நானும் இவனும் அம்மா அப்பாவாயிடுறேன். அதெல்லாம் ஓல்ட் ஐடியா மாமா. ஏதாவது புதுசா யோசிங்க. புதுசா? ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ பொணர்ல இருந்து டம்ளர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய், நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறயா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தியில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி? காது கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா? ஆஹா, அப்பாவாயிட்டேன். கேட்டு கேக்க அப்பாவாகிட்டேன். நான் அப்பாவாகிட்டேன். என்ன நடு வீட்டுல நிக்கிட்டு நான் என்ன வச்சிட்டு இருக்கேன்? என்ன விவரம்? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பாவாயிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆகி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், நான் யாருன்னு காட்டேன்டா. மாலா, இந்த பார். அவ யாரு? எவ? அதான் உன் தங்கச்சி. தெரியுதுல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு. அவன் உன் கூட பிறந்தவ தானே? உன்னை விட 8 குத்து கலையவ தானே? அவளே வாந்தி எடுத்தா நீ ஏன்டி இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்து ஆகணும். கக்கு. இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்களா? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட போறான். ஏய், பேச்ச மாத்தாதீ. ஏண்டி டீட்மெண்ட் என்ன கவுத்தி புட்டு இப்ப மழுப்புறியா நீ? இந்த பார், இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? ஆல முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிறேன், பாக்குறியாப்ப? வாயத்துற, வாயத்துறடி. எரடி வாய. எடு, எடுங்க. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. நான் அப்பா வாயிட்டு.
நீங்க 2 பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்தாங்க ஸ்வீட். இவனுமா இப்பதானே கட்டே பிரிச்சான், அதுக்குள்ள எப்படி? இப்படித்தான்